ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு கூப்பிட்டாங்க. ஜாமீன் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறது அவருக்கு நம்மளால முடியுது போது சரி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு போகலாமே. முதல் பாட்டு கூட இந்த ஆல்பத்தில் எப்போ வருவாரோ தான், ராசா எப்போ வருவாரோ அந்த மாதிரி திரு மேகநாதன் அவர்களுக்கும் பாஸ்மிக் முரளி அவர்களுக்கும் இங்கே எல்லாமே இருக்கிற சங்கர் கணேஷ் அவர்களுக்கும் இசையமைப்பாளர் மற்றும் இந்த ஆல்பத்தில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இளையராஜா அவர்களுடைய ஒரு பாடல் ஜனனி ஜனனி ஜகம்னின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த பாட்டை கேட்டோம்னா டெய் கண்ணு கேட்டோம்னா அவ்வளோ ஒரு தபஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாட்டை கேட்டால் என்ன ஒரு அமைதி ஏற்படுதோ அது வந்து நம்ம ஜனனியோட முகத்தை பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு அமைதி ஏற்படும். அப்படி ஒரு அம்சமான முகம். இவங்க பாட்டு பாடினா நல்லா இருக்குங்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு முகம். அதே மாதிரி சரஸ்வதி வந்து கிட்டார் வாசிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து இந்த ஆல்பம் ஒரு ஃபியூஷன். எனக்கு கன்ஃபியூஷனுங்கிற ஒன்று தவிர இது எல்லா ஃபியூஷனுமே பிடிக்கும். அதில் இந்த ஃபியூஷனில் இருக்க எல்லா பாட்டும் இப்போ நான் வரும்போது கூட கேட்டு வந்தேன். என்ன சொல்றது, கொஞ்ச நேரம் கண்ணை மூடி கேட்டுட்டே இருக்கலாம். பட் நம்ம நேரம் கண்ணை மூடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த டிவிடி பிளேயர் அந்த பிளேயரை வந்து யாராவது தூக்கி போடுவாங்க. அதனால கொஞ்ச நேரம் கண்ணை திறக்க வேண்டியதாக ஒரு கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முயற்சிகளுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு ஆசைப்படுவேன். அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான். ஜனனியை வந்து நான் எங்கேயோ ஒரு கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை சந்தித்தேன். நான் இந்த மாதிரி ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ண போகிறேன், நீங்கள் வந்து அதை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மேகநாதன் சொன்ன மாதிரி பாட்டு எல்லாமே ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் இருக்குது. ஜென்ரலாக கேட்குற மாதிரியான விஷயமா இல்லாமல் அது ரொம்ப அவசியம். யங்ஸ்டர்ஸ் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பாட்டு கேட்கறதுல. அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எண்ணம் வேணும்னாங்க. இந்த பாடல்களுக்கு பின்னாடி எவ்வளோ திறமை இருந்தால் கூட சங்கர் கணேஷ் வந்து என்னை பார்க்க வந்தார். இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக என்னை வந்து பார்க்கணும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இன்விடேஷன் கொடுக்குற அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்றும் வேண்டாங்க, நான் ஒத்துக்கிட்டேன்னா டெஃபினட்டாக வந்துடுவேன் நான் அப்படின்னு. அப்புறம் வந்தார். வந்து என்னுடைய ஆஃபீஸில் அந்த மனிதநேயம் மன்றம் ஒரு போஸ்ட் ஒன்று, நான் மனிதநேயம் மன்றம் நடத்திட்டு இருக்கேன். அந்த போஸ்ட்டை பார்த்தாரு. இதுக்கு நான் ஏதாவது செய்ய முடியுமா சார், ஒரு சின்ன லெவலில் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய் செக் போட்டு எனக்கு கொடுத்துட்டு போனார். நான் கேட்கவே கிடையாது. இந்த நிகழ்ச்சி போகிறதுக்கு எனக்கு பணம் வேணும்னா நான் எதுவுமே கேட்கவே இல்லை. அவருக்கு ஒரு நல்ல மனசு அதில் தெரிஞ்சது. நான் பணத்தை கூட குறிப்பிடறதுக்கு காரணம் அது எவ்வளோ சின்ன அமௌண்ட் பெரிய அமௌண்ட் எல்லாம் இல்லை, இதனால் நம்மளால ஏதாவது செய்ய முடிஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு. அதே மாதிரி இப்போ நான் கிளம்பி வரதுக்கு முன்னாடி ஒரு பரிசு அமைச்சிருந்தாரு. அந்த பரிசை பார்த்து நான் சிலையாயிட்டேன். ஏன்னா ஒரு சிலையை அமைச்சிருந்தாரு. என் உயரத்துக்கு ஒரு பெரிய செலவு என் ஆஃபீஸ்க்கு முன்னாடி வைக்கிற மாதிரி. இதெல்லாம் என்னன்னா அவங்களோட நல்ல எண்ணத்தை காட்டுற ஒரு விஷயம். நான் எதுவுமே எதிர்பார்க்கல, இருந்தா கூட ஒரு எந்த ஒரு ஆரம்பமே ஒரு நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கணுங்கிறத ஒரு அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணமும் இருக்கிறதுனால நிச்சயமா அவங்க வெற்றி பெறுவாங்க. எனக்கு ஒரு 4 பக்கம் ஒரு ஜனனியை பற்றின ஒரு குறிப்பு கொடுத்தாங்க. அதில் வந்து இசை என்றால் பாட்டுன்னு ஆரம்பிச்சு இசை என்றால் புகழ்ந்து கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால ஜனனி வந்து இசை மூலம் இசை பெறுவார்கள், அதாவது இந்த பாட்டின் மூலம் நிச்சயம் புகழ் பெறுவார்கள் என்ற கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.